சற்று முன் இந்திய வீரர் வந்துட்டு ஓய்வு அறிவிச்சிருக்காரா? கண்ணீர் சிந்திய பாட்டிமா, அதாவது ஆனந்த கண்ணீர் சிந்தியிருக்காங்க. மேலும் இந்த மனசு தான் சார் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்துட்டு பண்ணியிருக்காருங்க நம்ம வருண். இந்த குணம் இருக்கிறதுனால தான் அவர் வந்துட்டு என்னங்க சொல்கிறது, சடனாக அதாவது டொமஸ்டிக் லெவலெலாம் விளையாடல, திடீர்னு ஐபிஎல் வந்தாருங்க. ஐபிஎல்லேருந்து இந்திய டீமுக்குள்ளே வந்தார். இன்றைக்கி அவர் இல்லைன்னா இந்திய டீம் சர்வே ஆகாது. ஓகேவா? இந்த சாம்பியன் ட்ராஃபியை வின் பண்ண காரணமே அவர் தான். ரோஹித் சர்மா முழுக்க முழுக்க அவர் மேலே தாங்க நம்பிக்கை வச்சுருக்காரு. அது குறித்து இதற்கு முன்பு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலைன்னா இந்த சேனலை பாருங்கள் ஸ்லைட் பண்ணி. ஓகே, இந்த சூழலில் வந்துட்டு நியூசிலாண்டை வீழ்த்தினாங்க இல்லையா, சாம்பியன் ட்ராஃபியில் வீழ்த்தி 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. ஓகேவா? ஜெயிச்ச பிறகு கை சேக் பண்ணிட்டு வீரர்கள் அனைவருமே ட்ரெஸ்ஸிங் ரூம் போவாங்க இல்லையா, பால் பாய்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த பவுண்டரி லைனில் சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க. ஃபோர் எல்லை கோட்டை தாண்டுச்சுன்னா அந்த பந்தை எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு வீரர்களோட கேப் கேட்டாங்க, ஆட்டோகிராஃப் கேட்டாங்க. ஆனால் எந்த வீரர்களுமே கண்டுக்கல. ஒரு கை சேக் கேட்டாங்க. எல்லாருமே இந்திய வீரர்கள் அனைவருமே அவங்க என்ன வெக்ஸில் இருந்தாங்களோ விறுவிறுன்னு போனாங்கன்னு வைங்களேன். ஆனால் வருண் சக்கரவர்த்தி தாங்க நின்று நிதானமாக அந்த பையங்களை மதித்து சின்ன பசங்களை, நம்மளும் இந்த இடத்துலேருந்து தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அதை புரிஞ்சுக்கிட்டு கேப்பை கழட்டி கொடுத்தது மட்டுமல்லாமல் அவங்களோட ஒரு செல்ஃபி எடுத்து ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்து அவரோட டிஷர்ட்டை கழட்டி கொடுத்துருக்காருங்க. வருணோட இந்த செயல் அதான் வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம தமிழன் பண்பாடு பணத்துக்கு ஈடாகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செயலை வந்துட்டு வருண் பண்ணியிருக்காரு. ஹிந்தி ஊடகங்கள்லேயே இவரோட செயல் அதாவது வைரலாக போய்கிட்டு இருக்கு என்று சொல்லாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்தியா ஜெயிச்ச தருணம் ஒரு பாட்டிமா வந்துட்டு வேற லெவலில் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. கூஸ் பம், அதாவது விராட் கோலியெல்லாம் வந்துட்டு முத்தம் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ வந்துட்டு தற்போது வைரலாக போய்கொண்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த சூழலில் தான் அதான் சொல்லுவாங்க இல்லையா எக்ஸ்பீரியன்ஸ்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த சாம்பியன் ட்ராஃபி தான் ரோஹித் சர்மாவுக்கு வந்துட்டு லாஸ்ட் இயர்னு. ஆனால் வந்துட்டு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் நிருபர்கள் கேட்டாங்க, நீங்கள் ஓய்வு அறிவிச்சிருவேன்னு சொன்னீங்களே, நீங்கள் எப்படி 50 ஓவர் வேர்ல்டு கப் விளையாடுவீங்களா ப்ரோ, இல்லை ஓய்வு அறிவிச்சிருவீங்களா ப்ரோ அப்படின்னு ரோஹித் சர்மா கிட்ட நிருபர்கள் கேட்கும்போது, எதுக்குங்க நாங்கள் ஓய்வு அறிவிக்கணும், சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்துருக்கோம், T20 வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்துருக்கோம், பாசிட்டிவாக இருக்குது, நல்லா போய்கிட்டு இருக்கும்போது நாங்கள் எதுக்கு ஓய்வு அறிவிக்கணும், ரிட்டையர்மெண்ட்லாம் கிடையாது, அது ரூமர்ஸ்னு சொல்லியிருந்தாருங்க ரோஹித் சர்மா. சொல்லிட்டு டிராஃபியை கூட மறந்து வச்சுட்டு போனார். அப்புறம் பக்கத்தில் இருந்தவர் தான் டிராஃபி இங்கே இருக்கு ப்ரோ எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னோன்னே எடுத்துகிட்டு போனார்னு வைங்களேன். ஆனால் தற்போது என்ன சொல்லியிருக்காப்லேனா, அது நல்ல நேரம், பாசிட்டிவாக இருந்தோம், ரசிகர்களை வந்துட்டு ஹாப்பினஸாகவே அனுப்பணும், ஒரு நெகட்டிவ் சொல்லக்கூடாது, ஆனால் இளம் பிளேயர்களை வந்துட்டு உருவாக்கணும். எங்களோட அடுத்த இலக்கு டெஃபினட்டாக 50 ஓவர் வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுக்க முடியும். ஆனால் அதல்ல மேட்ரு. தோனி எங்களை உருவாக்கி இந்த சாம்பியன் ட்ராஃபியை வின் பண்ண வச்சார் இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் ஒரு இளம் வீரர்களை உருவாக்கி அவங்கள வின் பண்ண வைக்கணும். அதுதான் எங்களோட அடுத்த இலக்கு. இந்த ஐபிஎல் முடிஞ்ச பிறகு நான் ஓடி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து ஓய்வை அறிவித்து விடுவேன் என்றும், எங்களோட இலக்கு தோனி மாதிரி இளம் பிளேயர்களை உருவாக்கணும், தலைவலியை வந்துட்டு தொடரப் போகிறேன் என்றும் நம்ம ரோஹித் சர்மா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காருங்க. அதாவது ருத்ராஜ், நிதிஷ் ரெட்டி, ரிங்கு சிங் இவங்க தான் அடுத்த 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் ஒரு மெயின் பிளேயர்களாக இருப்பார்கள் என்றும் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க.